ஸ்தோத்திரம் 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 ராஜா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை
அசைவாடுவீராக. உமக்கு நன்றி நல்லவரே, நல்லவரே உமக்கு நன்றி. அற்புதமாக அதிசயமாக எங்களை நடத்தினவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி. எஜமானனே, எஜமானனே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. Thank you Father, thank you Lord, thank you Jesus, hallelujah. You are Lord Almighty, we praise you, we adore you, we lift up your name, we lift up your holy name. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம் எங்கள் துருகமான உம்முடைய நாமம். நன்றி அப்பா, எங்களுக்கு நீர் சமீபமாக இருக்கிறீரே, உமக்கு நன்றி. நாங்கள் கூப்பிட்ட குரலுக்கு எங்களுக்கு மறு உத்தரவு அருளுற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. Thank you Father, thank you Father. உயரணும், இன்று மேன் மகிமைப்படுவீராக, நீ பெருகுவீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கும் பொழுது அப்பா எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறைச்சாலை போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் அப்பா, சிறை கதவுகள் எல்லாம் திறக்கிறதே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்மை துதிக்க துதிக்க சங்கிலிகள் எல்லாம் தெரிப்பட்டுகிறதே, சங்கிலெல்லாம் எல்லாம் முறிந்து போகிறதே. கட்டுகளை அறுக்கிற தேவன், நுகங்களை முறிக்கிற தேவன், நீர் வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். எனக்கு மகிமையானதை செய்தார். ஹல்லேலூயா. நாங்கள் சாட்சியாக நிற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்தி தாங்கி நிறுத்தி இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே எங்களோடு நீர் அசைவாடுகிறதுக்காக நன்றி. எங்கள் மத்தியில் நீர் உலாவுகிறீரே, உமக்கு நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க. இந்த ஆராதனை வேலை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்கள் உம்முடைய வார்த்தையை அப்பா, நீர் எங்களுக்காக அப்பா, நீர் எங்களோடு பேசுகிறதை நாங்கள் அப்பா மெல்லிய சத்தத்தில் நாங்கள் கேட்க அப்பா எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மீட்பர் என்பவர் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நீங்களாம் சில பேர் வந்து சில நம்ம வாழ்க்கையில சில குறைவுகளோடு, சில விண்ணப்பங்களோடு, சில தேவைகளோடு வந்திருக்கலாம். அதை பத்தி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இந்த காலை வேளையில கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபட. நாம் குறைவுகளோடு வாழ்றதுக்கு கர்த்தர் நம்ம அழைக்கல. ஹல்லேலூயா. நாம் நிறைவாக வாழ்வதற்கு அவர் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, அவர்களுடைய ஆசீர்வாதமாக வாழ, அவருடைய நன்மைகளை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிலிப்பியர் 4:19 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய குறைகளை தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையால் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நாம அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சில பாடல்களை பாடி இப்போ ஆண்டவரை ஆராதிக்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. ஹல்லேலூயா. அவருடைய சிறகுகள் நிலையிலே நம்மை பாதுகாத்த தேவன், நம்முடைய கண்மலையாக இருக்கிற தேவன். எல்லா மகிமையும் எல்லா மாட்சிமையும் அவர் ஒருவருக்கே. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக தெரிந்த பாடல் சேர்ந்து பாடுவோம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே.
துதிக்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். பாத்திரரே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாம் எழுந்து நின்று தேவனை கரங்களை தட்டி உற்சாகமா தொடர்ந்து இந்த பாடலை பாடுவோம். உமக்கே. மறுபடியும் சொல்லுவோம். ஆராதனை உமக்கே. கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் பலவீன நேரங்களில் என் பலவீன நேரங்களில் இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையே, என்னை காக்கும் தேவன் நீரே, காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். நீர் உயர்த்தப்படுவீராக. நீர் மகிமை உமக்கே மகிமை செலுத்துகிறோம். பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. அப்பாவும் ஒருவருக்கே ஆராதனை உமக்கே. நன்றி அப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மறுபடியும் கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே. அப்பாவுக்கே ஆராதனை, ராஜாவுக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பலவீன நேரங்களிலே அவர் தம்முடைய கிருபையினாலே, தம்முடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்மை பலவானாய் நிற்க செய்த தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீன நேரங்களில் அவருடைய கிருபை மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. தம்முடைய சிறகுகளால் நம்மை மூடி மறைத்து நம்மை பாதுகாத்த தேவன். ஹல்லேலூயா. வல்லமை உள்ள தேவன், நமக்காய் கர்ஜிக்கிற சிங்கமாய் நம்மை பாதுகாக்கிறவராய் நமக்காக யுத்தம் செய்த தேவன் நம்மோடு கூட என்றென்றுக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்ன தேவன். அவர் தம்முடைய கிருபையினால் நம்மை மூடி. ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மை கையிடுகிற தேவனே இல்லை. அவர் எப்போதும் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து இன்னொரு பாடல் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு பாடல். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை என்னை விட்டு மாறாது. அவருடைய இரக்கம், அவருடைய தயவு என்னை விட்டு எடுபடாது. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். மலைகள்
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை விட்டு கை எடுபடாத ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றென்றைக்கும் நிற்கும். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே என்றும் மாறாது. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். அவரே என்னை விட்டு விலகாதவர், அவரே எனக்கு நல்ல சிநேகிதராய் இருக்கிறார். விடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காய் ஜீவன் தந்தீரே, நீரே என் வாழ்வில் போதும். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகினாலும் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்ற ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அவரே என் வாழ்வை நம்பிக்கை, என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. அவர் நமக்கு யெகோவா ரஃபாவாக நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு சுகம் தந்த தேவன். நமக்கு நல்ல மேய்ப்பராக அவர் யெகோவா ரூவாவாக என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுக்கிற நல்ல மேய்ப்பர், அவரை போல ஒருவரும் இல்லை. அவர் என் வாழ்வில் என்னை வழுவாமல் பாதுகாக்கிற தேவன், அவரே எனக்கு போதுமானவர். நான் சேர்ந்து அந்த சரணத்தை பாட போறோம். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்னும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் காக்கிறவரே, நீரே போதுமானவரே, போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஆமான் ஆண்டவரே, நீர் என்னை விட்டு விலகுகிறதில்ல. பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் இரக்கம் அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு சொன்ன தேவன் இன்று உங்களுக்கும்
அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகுகிறதில்லை, நம்மை கைவிடுகிறதில்லை. அவர் நமக்கு நல்ல துணையாளராக என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். நம் வாழ்விலும், நம்முடைய தாழ்விலும், நம்முடைய கஷ்டமான நேரத்திலும், நம்முடைய சந்தோஷமான நேரத்திலும், எல்லா நேரத்திலும், உயர்விலும் தாழ்விலும் அவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிற தேவன். மனுஷன் நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கூட இருப்பான், நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளை கூட இருப்பான், நம்மளை பாராட்டுவாங்க, நம்ம புகழ்வாங்க. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் நம்ம தாழ்ந்துட்டோம்னா இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம இதான் நிறைய கடந்து வந்திருப்போம். ஆனா சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில உன்னை விட்டு நான் என்னைக்குமே உங்களோட கூட இருப்பேன், என்னைக்கும் உங்களோட கூட இருப்பேன், நான் உங்களை விட்டு என்னைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கூட மாறி போறதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா எந்த சூழ்நிலையிலும் நம்ம விட்டு விலகாதவர், நம்மோடு கூட என்றென்றுக்கும் இருக்கிறவர் நம்முடைய தேவனாக இயேசு மாத்திரம்தான். அவர் எந்த அளவுக்கு நம்மோடு கூட இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்ம மேல் நினைவாக இருக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குறவனை தூங்குறதில்லை, கண்ணில் விளக்கெண்ணெயை விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம மேல அன்பு நம்ம வைத்து நம்மை இரவும் பகலும் கண்ணுறங்காமல் நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு உண்டு. அவர் இந்த உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மை தெரிந்து கொண்ட தேவன். உன் தாயின் கருவில் இருக்கிற போதே உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்ற தேவன். அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னைக்கு நம்மளை தெரிந்து கொண்டாரோ, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னமே நம்மளை தெரிந்து கொண்ட தேவன். அந்த நாள் தொடங்கி இந்த நாளிலும் நம்மோடு கூட இருக்கிறார். இனிமேலும் மரண பரியந்தம் கூட இருப்பார். மரணத்துக்கு பின்னாலும் அவரோடு நாம் நித்தியமா வாழ வரைக்கும் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவர் யெகோவா ஷம்மா. ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஷம்மாவாக நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறார். யெகோவா ஷம்மா நம்மோடு கூட நம்மை பாதுகாக்கிறவராக, நம்மை நடத்துகிறவராக, நம்முடைய துணையாளராக நம்மோடு கூட இருக்கிறவர். அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா யெகோவா ஷம்மா, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால தான் ஆண்டவரே நாங்கள் இந்த நாள் வரை உயிரோடு இருக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறதுனால தான், வேற எதுனாலையும் கிடையாது. எங்களுக்கு வேற எந்த திறமையும் கிடையாது, எங்களுக்கு வேற எந்த தாழ்ந்து கிடையாது. எங்களுக்கு இருக்கலாம், நீங்க கொடுத்துருக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு தாழ்ந்துகளை கொடுத்துருக்கிறீங்க, எங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கீங்களா, கிருபையை கொடுத்துருக்கிறீங்க. ஆனா ஆண்டவரே, அதையெல்லாம் காட்டிலும் விசேஷமானது நீர் எங்களோடு கூட இருக்கிறதானே ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இல்லைன்னா எங்களுடைய பலன், எங்களுடைய ஞானம், எங்களுடைய கல்வி எல்லாம் வீண் தானே ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா பார்த்து சொல்லுங்க, யெகோவா ஷம்மா, எங்களோடு கூட இருப்பவரே, உம்மை உயர்த்துகிறோம். யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே, நீர் மாத்திரமே. யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா.
அடைத்து பாதுகாக்கிறார். நம்ம வீட்டை சுத்தியும் அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அக்கினி மதிலாக நம்மை சுற்றி நம்மை பாதுகாக்கிற தேவன். அவர் என்றென்றும் நம்மை விட்டு விலகாதவர், என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிறவர். சேர்ந்து சொல்லுவோமா? என் குடும்பத்தை நீர் வேலி அடைத்து தினமும் காப்பவரே, என் குடும்பத்தை நீர் வேலி அடைத்து தினமும் காப்பவரே. யெகோவா ஷம்மா, 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 எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. என் சபையில் நீர் வாசம் செய்கிறீர், என் துதிகளை விரும்புகிறீர். எஸ்டாடி, என் சபையில் நீர் வாசம் செய்கிறீர், துதிகளை. மறுபடியும் சொல்லுவோமா? என் சபையில் நீர் வாசம் செய்கிறீர், சபையில் நீர் வாசம் செய்கிறீர், என் துதிகளை விரும்புகிறீர். என் சபையில் நீர் வாசம் செய்கிறீர், துதிகளை விரும்புகிறீர். யெகோவா ஷம்மா, யெகோவா யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. நன்றி அப்பா, நன்றி. என் துதிகளை விரும்புகிற தேவனே, நீங்கள் மத்தியில் உலாவுகிறவரே. எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்ன தேவன். பார்த்தீங்கன்னா வெறும் 2-3 பேர் கூடினாலே அங்கே இருப்பேன் என்று சொன்ன தேவன். இங்கே நாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பேர் இங்கே சேர்ந்து ஒன்றாக அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்தில் நிச்சயமாகவே அவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அப்படியே கண்களை மூடி யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா
மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவரிடத்திலே தம்முடைய வேதனையை சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையாக இருந்த ஒரே ஒரு சகோதரன், எங்களுடைய ஆதரவாய் இருந்த ஒரே ஒரு சகோதரன், அவன் மரித்து போனான். ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே, உமக்கு ஆள் அனுப்பியும் நீர் வர முடியாமல் போயிருச்சு. இப்ப எங்க சகோதரனை இழந்து நிற்கிறோம் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை தைரியப்படுத்துகிறார். ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவர் அவர்களை தூக்கி நிறுத்துவதற்கு மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்ப அவர் சித்தம் கொண்டார். அவர் கல்லறையை பார்த்து சொன்னார், லாசருவே, நீ வெளியே வா என்று சொன்ன பொழுது லாசரு வெளியே வந்தான். நினைத்து பாருங்கள், உயிரணுக்கள் செத்து போனது, அவனுடைய எலும்புகள் ஒன்றோடு ஒன்று விட்டு விலை கட்டு விட்டு போனது, நரம்புகள் செத்து போனது, இரத்தத்தின் ஜீவன் போயிருச்சு. இது எல்லாம் போன பொழுதும் ஆண்டவர் சொன்னார், லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது மரித்து போன லாசரு, 4 நாளான லாசரு, நாரி போன லாசரு, லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது அவன் உயிர் பெற்று வெளியே வர முடியுமே. ஆனால் இன்றைக்கு உம்முடைய வாழ்க்கையின் அநேக ஆசீர்வாதங்கள் கல்லறைக்குள்ளே அடைக்கப்பட்டு கிடக்கிறது. இனி வெளியே வருவதற்கு, இனி உயிர் பெறுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்கிற நிலைமையிலே காணப்படலாம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது ஆகும். அந்த 2வது சரணத்தை ஒரு முறை கூட தைரியமாக இணைந்து நம்பிக்கையோடு பாடுவோம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஒரு அற்புதம் செய்வீராக. ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும், விண்ணப்பம் கேட்கப்படட்டும், எண்ணங்கள் நிறைவேற்றப்படட்டும். ஆண்டவரே, சுகம் தருபவரே, இயேசுயா சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. ஆண்டவரிடத்துல போய் கேட்டா என்ன சொல்லுவார் தெரியுமா? மகளே, உனக்கு உதவி செய்வதற்கு எனக்கு விருப்பம் உண்டு, ஆமென், எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாகு என்றவர் சொல்லுவார். எத்தனை பேர் ஆண்டவரிடத்துல இன்னைக்கு கேட்கிறீங்க, ஆண்டவரே சித்தம் உண்டு என்று சொல்லுவீராக? மகளே, நீ பிழைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நீ நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி சுகமாகி நீ இப்பொழுது பிள்ளைகளின் நடுவிலே நீ உலாவுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை தொட்டாலும் சரி, நீர் உம்முடைய பிள்ளைகளை தொட்டாலும் சரி, இது அற்புதத்தின் நாள், இது விடுதலையின் நாள், இது ஆசீர்வாதத்தின் நாள். சொல்லி சுகமாக்கி
நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. இந்த சரணத்துல குருடனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை குருட்டான் கண்கள் பார்க்க முடியாத நிலைமையில போயிருந்தான். அந்த குருடனை ஆண்டவர் நமக்கு மாதிரியாக காண்பிக்கிறார். என் சரீரத்தினுடைய அவயவங்களிலே பலவீனங்கள், அதுல ஒரு பலவீனம் கண்களின் பலவீனம், இனி ஒரு பலவீனம் காதுகளின் பலவீனம், இனி ஒரு பலவீனம் வாய் திறந்து பேச முடியாது, பேசினால் சத்தம் வருவதில்லை, வார்த்தை வருவதில்லை. இனி ஒரு பலவீனம் என்னுடைய நடக்க முடியாத கால்கள், இனி ஒரு பலவீனம் என்னுடைய குடல் பகுதியில பலவீனம் இருக்கிறது. இந்த காலை வேளையில எந்த பலவீனமானாலும் கரங்களை கொட்டி சொல்லுங்க, கரங்களை கொட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, குடல்களுக்கு பார்வை அளித்தவர், இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர், இன்னும் கண்களை தொடுகிறவர், இன்னும் வாய்களை தொடுகிறவர், பேச முடியாத நாவை தொடுகிறவர். சொல்லுங்க, பேச முடியாத நாவை தொட்டு சுகப்படுத்துகிற தேவன். குருடர்களை பார்க்க செய்தி, மூடவர்கள் நடக்க செய்தி. குருடர்களை பார்க்க செய்தி, மூடவர்கள் நடக்க செய்தி. ஐயா, மூடவர்கள் நடக்க செய்தி. ஆமென். ஐயா, மூடவர்கள் நடக்க செய்தி. இன்னும் ஒரு முறை ஐயா, ஐயா மூடவர்கள் தொட்டு சுகமாக்குவீராக, தொட்டு சுகமாக்குவீராக. உன்னுடைய கால்கள் பலனடைவதாக என்று சொல்லுவீராக. உன்னுடைய முதுகிலே தெய்வீக வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் இயேசையா. வியாதிப்பட்ட இடத்துல கைய வைங்க, வியாதிப்பட்ட இடத்துல கைய வைங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆமென், ஆமென். உம்முடைய காயத்தால் இப்பொழுது எந்த பகுதியில, அது யூட்ரஸ்ல ப்ராப்ளமா இருக்கலாம், அது ஒரு கிட்னில ப்ராப்ளமா இருக்கலாம், எந்த பிரச்சனை ஆனாலும் அவர் தொட்டு சுகப்படுத்துகிறவர், அவர் தொட்டு சுகப்படுத்துகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறதை விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் தொடப்படுகிறது, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமா ஆண்டவரே, நீர் என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். உம்முடைய தழும்புகளின் வல்லமை என் மேல் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். உம்முடைய இரத்தத்தின் பெருந்துளிகள் என் மேல் இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய தலையிலே ஆண்டவரே நீர் சிந்தின இரத்தத்தின் பெருந்துளிகள், ஆண்டவரே இரத்தத்தின் பெருந்துளிகள் விழுகிறதற்காக நன்றி. ரபபா சந்துராதியா ரிபானி அந்தராதி நசகா ரிபை நமௌகலாதி நாசியா. இனி பலனற்றவர்களாய் அல்ல, ஆண்டவரே ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. இனி வியாதிப்பட்டவனாய் அல்ல, ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார் என்று சாட்சி சொல்ல. உன்னாயத்தான் சுகமானே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே.
ஆசீர்வாதம், எங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது என்றால் கர்த்தர் தந்தருளின பேதுருவிடத்தில் இருக்கிறது. ஆனால் பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்து போட்டார்களே என்று கேள்விப்பட்ட பொழுது சபையார் கூடி இரவெல்லாம் ஜெபித்தார்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். வானத்தில் இந்த தெய்வீக வல்லமை இறங்கினது. ஆண்டவர் அற்புதம் செய்து ஜனங்களுடைய பெருமூச்சுகளை, ஜனங்களுடைய வேதனைகளுக்கு பதில் கொடுத்தார். பேதுருவை அவர் அன்று ராத்திரியிலேயே விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். அன்று ராத்திரியிலேயே பேதுரு விடுதலை பெற்றார். அதற்கு பின்பு நீங்கள் படித்து பாருங்கள். பேதுரு நடந்தான், அவன் நிழல் பட்டு தெய்வீக வல்லமை இறங்கினது. ஜனங்கள் சுகமடைந்தார்கள், ஜனங்கள் அற்புதங்களை கண்டார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் முதல் நூற்றாண்டு சபையில அற்புதம் நடந்ததை போல இந்த நாட்களில் நம்முடைய சபைகளிலும் எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் இந்த காலை வேளையில விசுவாசிக்கிறீர்கள்? எனக்குள்ளே, எங்களுக்குள்ளே, சபைக்குள்ளே நீர் அற்புதத்தை செய்கிறீர். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் வெட்கப்பட்டு போக போவதில்லை அப்பா. உம்மை நம்பினவர்களை நீர் கைவிடுகிறவரும் அல்ல. உம்மை நோக்கி பார்த்தவுடைய முகங்கள் பிரகாசித்தது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு கர்த்தர் என்ன செய்தார்? பதில் கொடுத்தார். எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில பதில் வேணும்? ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நான் அப்பாவை பார்க்க வந்திருக்கிறேன், நான் அப்பா முகத்தை பார்க்க வந்திருக்கிறேன், அப்பா சத்தத்தை கேட்க நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் வெறுமையோடு போக மாட்டேன். சொல்லுங்க, இன்னைக்கு நான் வெறுமையோடு போக மாட்டேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது கடந்த 400 வருடங்களாய் உங்களுடைய தலைமுறைகள் வாழ்ந்த இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது நீங்க வெறும் கையோடு போக மாட்டீர்கள். நீங்க வெறும் கையோடு போக மாட்டீர்கள். நீங்கள் பெருத்த ஆசீர்வாதத்தோடு, நீங்கள் பெருத்த நன்மைகளோடு புறப்பட்டு போவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆம், அன்று ராத்திரியிலே ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார். அன்று ராத்திரியில அவர் அற்புதத்தை செய்தார். ஓ, நீங்க போனா போதும் ஐயா, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்க கையில கொடுக்கிறோம், தயவு செய்து பொங்கல். ஆண்டவரும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்களுக்கு உண்டானது எல்லாம் உங்களிடத்துல கொடுக்க எங்களை ஏவி இருக்கிறார். இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி போறேன்னு சொன்னா விடல இந்த பார்வோன். இப்போது ஓடுங்க ஓடுங்க. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என் ஆண்டவர் மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர், காரியங்களை மாற்றி அமைக்கிறவர், காரியங்களை மாற்றி அமைக்கிறவர். ஆமா ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு நீர் கிரியை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். கனம், துதி, மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.